அஸ்ஸலாமு அலைக்கும் வடமில விலாக்ஸ். ஃப்ரைடேனாவே சிக்கன் மட்டன் தான். இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க. பிரியாணியா? எனக்கு முடியலப்பா, இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இன்றைக்கி கோழி அனமும் தேங்காய் சோறு மட்டும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஹஸ்பண்ட் பிள்ளைங்களுக்காக அவங்க கேட்டு நம்ம செஞ்சு கொடுக்காம இருக்கலாமா? ஓகே, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழந்தைகளுக்கும் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம செய்யணும். நம்மளுக்கு என்ன உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவங்க சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது தோணாவே எவ்வளோ பெரிய ஃபீவராக இருந்தால் கூட நம்ம வந்து எந்திரிச்சு நம்ம வேலை பார்த்துடலாம். இடையிலே எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசில் ஸ்கூலில் இந்த மாதிரி மாங்காய் வந்து உப்பு மிளகாய் வச்சு வாங்கி சாப்பிட்டது அது ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி மாங்காய் இருந்துச்சு, சரி நம்ம அதே மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அதையும் ஒரு பீஸ் நான் சாப்பிட்டுக்கிட்டே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துக்கோங்க. இந்த சிக்கன் ஆனை வந்து இந்த கோழி ஆனை எப்படி பண்ணணும்னா, ஃபுல்லாகவே தேங்காய் பால் வச்சு நல்லா சிக்கனை வந்து நல்லா வேக விடணும். எண்ணெயிலே வெந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அதில் வந்து தேங்காய் பால் வச்சு நம்ம செய்யும்போது அந்த தேங்காய் சோறுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அப்படியே பேசிகிட்டே இங்கே இருக்கும்போது பார்த்துக்கோங்க, மழை மேகம் வந்து நல்லாவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரைடே வந்து மழை பிடிக்க ஆரம்பித்தா ஒரு வாரம் வரைக்கும் பெய்யும் அப்படின்ட்டு வந்து இங்கே வந்து ஊரில் வந்து சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன அப்படின்னு தெரியல, தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீ அடமலைன்னு சேனல் வச்சதும் போதும் அதுலேருந்து மழையே பெய்யல, எப்படி வெயில் அடிக்குது பாரு இங்கே அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக எங்கள் வீட்டுக்காரங்க சொன்ன நேரமோ என்னவோ தெரியல, உடனே மேகம் எப்படி கருத்து போயிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா காற்றடிச்சிக்கிட்டு ஒரு 1/2 hour நல்ல மழை பெஞ்சுக்கணும். நல்ல மழை பெஞ்சிச்சு. அந்த மழைக்கு முன்னாலே நான் வந்து சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளையும் பார்த்துக்கிட்டு நான் வந்து வேலையை முடிச்சிட்டேன். வெளியே வந்து நான் வந்து தேங்காய் சோறு வந்து விறகடுப்பில் தான் பண்ணுவேன். கேஸ்லாம் போட்டால் வந்து நல்லா இருக்காது. அதனால் நான் விறகடுப்பில் தான் வந்து நான் சோறுமே காய்ச்சுவேன். எப்போவுமே பொதுவாகவே தேங்காய் சோறு பிரியாணி இந்த மாதிரினாவே நான் வந்து தம் போடுறதுக்காக நான் வந்து விறகு வச்சு தான் ஈஸியாகவே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் எங்கள் வீட்டுக்கு அங்கே பண்ணி கேட்டாங்க. பெப்பர் சிக்கன் வந்து ஈஸியானது. சின்ன வெங்காயம் ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு உரித்து போட்டுக்கிட்டு ஜீரகம், மிளகு, கொஞ்சம் மஞ்சள் தூள், வரமிளகாய் இது மட்டும் போட்டாவே போதும். அந்த வரமிளகாய் இருக்கே, அந்த வரமிளகாய் தான் அதோட காரம். அதை வர வேறு எந்த இதுவுமே காரம் இல்லை. மிளகுத்தூளோடு கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும்.